நம்ம பண்ணுற ரெசிபியில் ஏதாவது ஒன்று ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரான் பிரியாணி வந்து எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று நைட் வந்து டின்னருக்கு ப்ரான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் அது நான் பண்ணி ஏன் நடுவில் பண்ணலன்னு எனக்கே தெரியல. ப்ரான் வந்து நேற்று வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து அதை மேரினேட் பண்ணிக்கலான்னு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சைட் பை சைட் டீயுமே வந்து கொதிச்சிருச்சு. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி வச்சாச்சு. டீ குடிச்சிட்டு வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயும் போல தான் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நம்ம பிரியாணி எப்பயும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி, தக்காளி மட்டும் கொஞ்சம் கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணிக்கிற ப்ரான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதில் பிரியாணி மசாலா, கரம் மசாலா மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு, தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் வந்து 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து லெமன் வந்து பிழிய வேண்டாம். அப்புறம் தம்மில் வச்சு எடுத்தோன்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும்.